வெல்கம் டு வி ஷேன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் 6/2/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தாய்மார்கள் மற்றும் சேய்களை அவர்களது இல்லத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கான 102 தாய் சேய் நலன் வாகன சேவை திட்டத்தின் கீழ் 15 புதிய வாகன சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவை 2013 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 102 தாய் சேய் நல வாகன திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2013. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமான கலியா சக்கரவிருதி யோஜனா என்னும் திட்டத்தை ஒடிசா மாநில அரசு தொடங்கியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலியா சக்கரவிருதி யோஜனா என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள மாயாப்பூரில் உலக பாரம்பரிய மையம் அமைய உள்ளது. இதில் 45 கண்ட்ரீஸோட ஸ்பிரிச்சுவல் கேம்ப் அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக பாரம்பரிய மையம் எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் மாயாப்பூர். தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஆயுஷ் சேவைகளை ஒருங்கிணைப்பதற்காக மாநில சுகாதார அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுகாதார மற்றும் ஆயுஷ் அமைச்சர்கள் பங்கு பெற போகிறாங்க. இந்த திட்டம் செப்டம்பர் 23, 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 23 செப்டம்பர் 2018. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்பர்க் நகரில் நடைபெற்ற 2019 WTA டென்னிஸ் போட்டியில் நெதர்லாந்து வீராங்கனை கிக்கி பட்டன்ஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 WTA டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் கிக்கி பட்டன்ஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சசிவி ராமன் கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் கேரட்டிலிருந்து சீரான லேசர் கதிரை சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். வேர்ல்ட்லே ஃபஸ்ட் டைமாக வெஜிடபிள்ஸ்லேருந்து லேசர் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை IIT சயின்டிஸ்ட். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னா, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் கேரட்டிலிருந்து லேசர் கதிர்களை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் சென்னை IIT. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மாணவர்கள் தங்கள் கணினி அல்லது செல்பேசி மூலம் போட்டித் தேர்வுக்கான பயிற்சியையும் மாதிரி தேர்வுகளையும் மேற்கொள்ளும் வகையில் தேசிய சோதனை நிறுவனம் NTA ஸ்டூடெண்ட் ஆப் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NTA ஸ்டூடெண்ட் ஆப் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் தேசிய சோதனை நிறுவனம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது நியமனங்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அர்ஜென்டினாவின் இந்திய தூதராக பணியாற்றி வரும் சஞ்சீவ் ரஞ்சன் என்பவரை கொலம்பிய குடியரசின் புதிய தூதராக நியமித்துள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பிய குடியரசின் புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சீவ் ரஞ்சன். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பொருளாதார நிகழ்வுகள். விவசாயத்திற்கும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் பயன்படும் வகையில் எவ்வித பிணையும் இல்லாத கிசான் சுவிதா கடன் எனும் திட்டத்தை உஜ்ஜீவன் சிறு நிதியியல் வங்கி தொடங்கியுள்ளது. இந்த நியூஸ்ல இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிசான் சுவிதா கடன் வழங்கும் முதல் சிறு நிதியியல் வங்கி எது? இதற்கான ஆன்சர் உஜ்ஜீவன் சிறு நிதியியல் வங்கி. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தேடல் வலைத்தளம் எது? இதற்கான ஆன்சர் டேட்டா செட் சர்ச். செகண்ட் கொஸ்டின், எந்த வகையான விமானத்துக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பி இந்தியா சாதனை படைத்துள்ளது? இதற்கான ஆன்சர் தேஜஸ் போர் விமானம். தேர்ட் கொஸ்டின், ரெடி டு ஃபயர் ஹவு இந்தியா அண்ட் ஐ சர்வே த இஸ்ரோ ஸ்பை கேஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் நம்பி நாராயணன். ஃபோர்த் கொஸ்டின், குற்ற தடய வலையமைப்பு முறை என்ற மத்திய தரவுதளம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2009. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆசிய போட்டிகள் 2018 நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஏந்தி சென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ராணி ரம்பால். ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை ஐநா நெல்சன் மண்டேலா டிகேட் ஆஃப் பீஸ் என அறிவித்துள்ளது?
செகண்ட் கொஸ்டின், சர்வதேச தொண்டுகள் தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? தேர்ட் கொஸ்டின், அசாம் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வீராங்கனை யார்? ஃபோர்த் கொஸ்டின், காசு மாசுபாட்டை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட புதிய சாதனத்தின் பெயர் என்ன? ஃபிஃப்த் கொஸ்டின், நிலவுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் எது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.